அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயே நமக. ஸ்ரீ பாலா சதகம் 20ஆம் பாடல். எளிதாகும் வெற்றி வாழ்வு உடன் அஷ்ட சித்தியும் தேடி வரும் பகவதி பராபரை பாலை உடனிருக்க வஞ்சகர் அண்டமாட்டார் நோய் பிணி பார்வையும் படாது பாலையின் திருவடியை மறவாதிருக்கும் அவள் புதல்வருக்கே. பாடலின் பொருள்: எளிதாகும் வெற்றி வாழ்வு உடன் அஷ்ட சித்தியும் தேடி வரும். அதாவது அன்னையை, அதாவது பகவதி பராபரை ஆக இருக்கக்கூடிய பாலாம்பிகையை வழிபாடு செய்ய புவியில் வாழ்க்கை எளிதாகவும் வெற்றியாகவும் அமையும். அதாவது எளிமையாகவே வெற்றி கிடைக்கும் என்று கவிஞர் கூறுகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கேரளாவிலே உள்ளது ஒரு தேவியின் சேத்திரம். குமாரநல்லூர் பகவதி என்ற தேவியின் பெயர். அந்த நாட்டை சார்ந்த மன்னன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தீவிரமான தேவி பக்தன். அந்த நாட்டை முகலாய அரசு ஒன்று கைப்பற்ற வரும்போது அவனை அழைக்கிறார்கள். முகலாய பேரரசு அவனை அழைக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவோ அல்லது பேசுவதற்கு அழைக்கிறது. அப்பொழுது அவனுடைய மந்திரிகள் சொல்கிறார்கள், மன்னா, தாங்கள் இந்த குமாரநல்லூர் பகவதியை வேண்டிக் கொண்டு செல்லுங்கள், அனைத்தும் நன்மையாகவே முடியும் என்று கூறுகிறார்கள். அதே போலவே மன்னனும் என்ன செய்கிறான் என்றால், தேவியை மனதார நினைத்துவிட்டு தாயை துணையாயிருந்து காப்பாற்று என்று மனதில் நினைத்துவிட்டு அவனும் தன் சைனியங்களோடு அந்த முகலாய அரசை சந்திக்கிறான். இவன் போய் சந்தித்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், அந்த முகலாய அரசன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய நாடுகள், அவனுடைய இடங்கள் 2-3 இடங்களை இவனுக்கு கொடுத்து, நீ என்னுடைய உண்மையான நண்பன் என கூறி அவனுடைய கழுத்தில் இருந்த அவன் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த கழுத்தில் அணியும் அணிகலனையும் கொடுத்து விட்டான் அந்த அரசன். சரி என்று இந்த கேரள அரசனும் இல்லம் திரும்பிவிட்டான். இவன் திரும்பிய பிறகு முகலாய அரசன் கேட்கிறான், எங்கே அந்த மன்னன் வருவதாக சொன்னானே, இன்னும் வரவில்லையே என்று அவன் கேட்க ஆரம்பித்து விட்டான் அவனுடைய அமைச்சர்களிடம். இப்படி கேட்டவுடனே அங்கிருந்தவர்கள், இல்லை மன்னா, இப்போதுதான் கேரள அரசன் வந்தான், அவனிடம் தான் நீங்கள் பேசி கொண்டிருந்தீர்கள், அதற்கு அடையாளமாக உங்களுடைய பெயர் பொறித்த அந்த அணிகலனையும் தந்துவிட்டீர்கள் என்று அவர்கள் கூறியவுடன் அப்படியே மலைத்து போனவன், சரி, நம்மை மீறிய சக்தி இங்கு இருக்கிறது என்று அவனுடைய படைகளை எடுத்து திருப்பி கொண்டு அவனுடைய படையிடத்திற்கே சென்று விட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவியாகப்பட்டவள் தன் பக்தர்களை எந்த வகையிலாவது கை கொடுத்து காத்து விடுகிறாள் என்பதே கண்கண்ட உண்மை. கலியுகத்திலும் அப்படித்தான். எந்த நேரத்திலும் நாம் தேவியை மனமாற வழிபாடு செய்யும் போது அந்த அம்பிகை என்ன செய்கிறாள் என்றால், நம்மை காத்து ரட்சித்து விடுகிறாள் அந்த அம்பிகை. அப்படிதான் எளிதாகும் வெற்றி வாழ்வு உடன் அஷ்ட சித்தியும் தேடி வரும். அதாவது தேவியை வழிபாடு செய்ய செய்ய உடலுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியானது மேலே எழும்பி ஞானத்திற்கு வழிவகுக்கும். பகவதி பராபரை பாலை உடனிருக்க வஞ்சகர்கள் அண்டமாட்டார். அப்படி பாலையாகிய ஆதி பராசக்தியாகிய அந்த அம்பிகை நாம் தியானத்தில் வைத்துக்கொண்டு தியானத்திலேயே அவளுடைய தியானத்தில் மூழ்கி இருக்கும்போது நம்மிடம் வஞ்சகர்கள் அண்டமாட்டார்கள், தீயவர்கள் நம்மிடம் வரமாட்டார்கள் என்று அறுதியிட்டு கூறுகிறார். தீயவர்கள் மட்டுமில்லை, நோய் பிணியின் பார்வையும் படாது பாலையின் திருவடியை மறவாதிருக்கும் அவள் புதல்வருக்கே. எவர் ஒருவர் தாயின் திருவடியை தன் மனதிலேயே இறுக பற்றி கொண்டு விடுகிறாரோ அவர்களுக்கு வஞ்சகர்கள், அதாவது உடலுக்கு வெளிப்புறமாக இருந்து செய்யக்கூடிய வஞ்சனைகளும் வராதாம், உடலுக்குள் இருந்து வரக்கூடிய நோய் நொடியும் வராது என்று கவிஞர் கூறுகிறார். பாலையை சரணடைவோம். தாயே சரணம், தேவியே சரணம், அம்மா சரணம். ஓம் சக்தி.